தமிழ்நாடு போராட்டம் நடத்துறாங்க. ஏன் போராட்டம் நடத்துறாங்க? ஏன்னா ஒரு குழந்தை மகன் போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கு? எங்க தமிழ் உரிமை, என் உரிமை, என்னுடைய தமிழ் உரிமை வேண்டும். அதற்காக தான் போராட்டம் நடத்துறாங்க. எனக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். அதற்காக பீட்டா யாரு? எந்த ஊர்ல இருந்தா அவன் பீட்டா? எதுக்கு அவன் வந்தா பீட்டா? அவன் சும்மா வந்தா பீட்டானா நம்ம இது பண்ணி விட்டுருமா? அதுக்காண்டி எனக்கு ஜல்லிக்கட்டு உரிமை வேண்டும், நிரந்தரமாக வேண்டும். OPS அவர் சென்னைக்கு போனார்னா, டெல்லிக்கு போறாருனா, எந்த ஊர்னாலும் போக வேண்டும். எனக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். OPS அவர் டெல்லிக்கு போக வேண்டும். ஒரு நாளைக்கு போறேன். அவர் அப்ப என்ன 3 மணி நேரத்துக்கு டெல்லிக்கு போறாரு. போகட்டுமே, எனக்கு தேவையில்லை. எனக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். அவர் ஒரு என்னுடைய தமிழ்நாடுக்கு முதலமைச்சர். அவர் முடிவு பண்ண வேண்டும். அவர் முடிவு பண்றதா எங்களுக்கு வேண்டும். அவர் முடிவு பண்ண கரெக்டா சொல்ல வேண்டும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். எங்களுடைய உரிமை, என்னுடைய தமிழ் உரிமை, என்னுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரம், எனக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். என்னுடைய நாடு, என்னுடைய தமிழ் உரிமை, எனக்கு ஜல்லிக்கட்டு பரமாற்றம் எங்களுடைய மக்களுக்கு எனக்கு வேண்டும். பீட்டா ஒழிக, 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 பீட்டா ஒழிக. இப்ப நம்ம பேசுற நேரம் கூட அமைச்சரவை கூடலாம். சரியா? அமைச்சரவையினுடைய முடிவு எப்படி இருக்கணும்? நாளை மறுநாள் நடக்க போற ஜல்லிக்கட்டு எப்படி இருக்கணும்? அதாவது இப்ப எல்லா இளைஞர்களும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அமைச்சரவை கூட்டத்துல என்ன முடிவு, நம்மளுக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமான சட்டம் தான் தேவை. எப்பவுமே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு எல்லா தொல்காப்பியத்திலையும் சரி, எல்லாத்துலயும் தமிழ் வழிய வந்த நூல் எல்லாமே ஜல்லிக்கட்டை பத்தி பேசியிருக்கு. நிரந்தரமா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். அவசர சட்டம்லாம் வேணாம். நம்ம என்ன, அதாவது நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். கண்ணதாசன் அழகா சொன்னார். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அயோக்கியன் என்றால் தேர்ந்தெடுத்தவன் முட்டாள். நாங்கெல்லாம் முட்டாளா? இவ்வளவு பேர் பேசிக்கிட்டு இருக்கோமே. ஒரு நாள் இந்நேரம் முடிவு எடுத்துக்கலாம். காவேரியில இருந்து 4 நாளா 5 நாளா 4 நாளா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? அரசாங்கமே எங்களுக்கு உரிய நீதியை கொடு. இது மக்களாட்சியா என்ன ஆச்சு? மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தா எனக்கு மக்களாட்சி மாதிரி தெரியல. இதுக்கு பதிலாக மன்னராட்சியே பரவாயில்லைங்க. நம்ம பேசக்கூடிய நேரத்துல கூட அமைச்சரவை நடக்கலாம். நம்ம ஒரு கான்செப்டுக்கு வந்துடலாம். அவர் என்ன கேட்கிறாரு? அவசர சட்டம் போட போறாங்க. நாளைக்கு கழிச்சு அந்த விளையாட்டு நடக்கும். இந்த தீர்வை பற்றி உங்களுடைய கருத்து?